ஏழை வீட்டில் பழைய சோறு இருந்தால் எப்படி தண்ணி ஊற்றி பழைய சோறு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னு யோசனை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க சொல்லும், தினம் என்னம்மா பச்சை தண்ணி ஊற்றி சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறது இல்லம்மான்னு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புளி இருக்குல்ல, புளியை நல்லா கரைச்சி ஒரு பச்சை மிளகா காரம், அவங்க சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டு ஒரு டேஸ்ட்டாக அந்த புளி ரொம்ப தண்ணி விடாமல் ரொம்ப அப்படி குழம்பு மாதிரி பிணைஞ்சி அதுக்குள்ளே அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை மிளகாவும் உப்பும் போட்டு பிணைஞ்சி கரெக்டாக அந்த குழந்தைங்க சாப்பிட்ற காரம் போட்டு பிணைஞ்சி கொடுத்தா அது அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் ஒரு ஓரமாக ஊற்றினா அந்த குழந்தைங்க எல்லாம் தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கும். அந்த குழம்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏழைங்கன்னு மட்டும் இல்லை, ஒரு சில பணக்கார வீட்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவசரத்திற்கு குழம்பு இல்லைன்னா அந்த காலத்தில் பச்சை புளி குழம்புன்னுவாங்க. பச்சை புளி குழம்புன்னுவாங்க. இதை உடனடியாக செஞ்சு சாப்பிடுவாங்க.